வணக்கம், என் பேர் கவியரசு. நான் 8வது ஜிஎஸ்எஸ் தர்மாபுரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். நாங்கள் வந்து மேக் சயின்ஸ் காம்படிஷன் 2025 எங்கள் ப்ராஜெக்ட் செலக்ட் ஆகிருக்கு. அது பேர் ஃப்ரெஷ் வாட்டர் கைடன்ஸ். அதில் நாங்கள் இன்னைக்கு ரிசர்ச் பண்ண வந்திருக்கோம் வாட்டரை. இதுதான் 14 டெஸ்ட்டு. முதல்ல பிஹெச் டெஸ்ட் பண்ண போகிறோம். பிஹெச் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதுதான் பிஹெச் பேப்பர். இந்த பிஹெச் பேப்பரை வச்சு நம்ம பிஹெச் டெஸ்ட் பண்ண போகிறோம். உள்ள ஒன்று வெளில ஒன்று இருக்கும். ரெண்டுத்தையும் எடுத்துட்டு உள்ள ஒரே ஒரு பேப்பரை மட்டும் கீச்சிடணும். அடுத்து இது பாதி மட்டும் தண்ணியில் விடணும். அப்படி விட்ட மாதிரி காட்டு. காட்டு. என்ன கொஞ்ச நேரம் ஆறட்டும். கொஞ்ச நேரம் ஆறட்டும். கீழே கலர் மாதிரி இருக்குல்ல, கிரீன் கலர் லைட்டர், மேல ஆரஞ்சு, அந்த மேல ஆரஞ்சு, கீழே கிரீன் கலர்ல இருக்கு. அந்த பேப்பர் எடுத்து இந்த கிரீன் இருக்கு, இந்த கிரீன் இருக்கு 9 வரைக்கும் இருக்குல்ல. எஸ் சார், 9. அதோட சேர்த்து வச்சு அதோட சேர்த்து வச்சு காட்டு. அதோட சேர்த்து வச்சு காட்டு பாருங்க. அந்த கலர் எந்த கலரோட மிக்ஸ் ஆகுது பாரு. மேல தூக்கு, மேல தூக்கு. இது 9ல இருக்கு. மேல காட்டு. இங்க கலர் ரெண்டு ஒண்ணா கலர் ரெண்டும். ஓகே, 9க்கு கரெக்டா இருக்கு. நான் தண்ணி குடிக்க கூடாது. பாருங்க பீச். இது என்ன நம்பர் இருக்கு? இது 9 கிட்ட இருக்கு. 9 கிட்ட இருக்கா பாருங்க. ஆமா, கிரேட். அந்த கிரீன் அந்த இதுல இருக்குல்ல. ஓகே, ரைட். கட் 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 கட். ஓகே. இப்போ நம்ம கலர் பார்த்துட்டோம். இப்போ நம்ம எழுத போறோம். பிஹெச் ஒரு 9. பிஹெச் வேல்யூ 9. முதல்ல இந்த டெஸ்ட் டியூப் எடுத்துக்கணும். இந்த டெஸ்ட் டியூப்ல தண்ணி எடுத்துப்போம். சாம்பிள் எடுத்துக்கிட்டோம். அவசரப்படாத. இது இதுல 5 ml வர வரைக்கும் ஊற்றணும் கரெக்டா. ம் 5 ml ஊத்தியாச்சு. ஓகே, ரைட். இப்போ 5 ml எடுத்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே வச்சுட்டு இந்த ரியேஜென்ட் A1 இருக்குல்ல, அதை எடுத்து இதுல ஒரு 2 டிராப்ஸ் போடணும். 2 டிராப் போட்டாச்சு. இதை வச்சுட்டு அப்படியே இந்த ரியேஜென்ட் A1 2 இருக்குல்ல, இதை எடுத்துட்டு இந்த சிரஞ்சி இருக்குல்ல, இந்த சிரஞ்சி வச்சு இது ஃபுல்லா வர வரைக்கும் இழுத்துக்கணும். அது நடுவுல பபிள்ஸ் வராம பாத்துக்கணும். 1 ml கரெக்டா இருக்கா? அதுக்கு மேல இருக்கா? 1 ml கரெக்டா இருக்கு. அந்த கடைசி கோடு வரையுமா இருக்கா? கடைசி கோடு கீழே வரையும் இருக்கா?
கடைசி கோடு வரைக்கும் இருக்கு. கரெக்டாக இருக்கா? அது மூடிட்டு வைப்போம். வந்து இது மூடி வச்சிடலாம். லைட்டாக மூடி எட்ட வச்சிடும். எட்ட வச்சுட்டு ம். வந்து இது கையில் எடுத்துக்கோ. கொஞ்சம் கொஞ்சமா வந்து இறக்கணும். ஒரு ட்ராப்பா. ம். கலக்கு கீழே இருக்கிறத பிடிச்சி கலக்கு. ம். இரு, நீ அவசரப்பட்டு ஊற்ற வேணாம். ஊற்றி ஒரு ட்ராப் போட்டுட்டு இது பண்ண. மேலே ப்ரெஸ் பண்ணாத, வருது பாரு கீழே. இடம் அதை காட்டுறாத. இடங்க வெள்ளற ஒரு இதுல அது. ம். கலர் மாறல. இல்லை சார், மாறல. அவன் ஒரு ட்ராப் தான் ஊற்றினான் அதில். சார் 2 டிராப் தான் சார் ஊற்றுறேன். ஸ்பீடாக வந்து அதில் 2 ட்ராப் ஊற்றினா தான் இருக்கும். நான் பார்த்தேன் ஒரு ட்ராப் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து 3வது டெஸ்ட் ஃபீக்கல் காலிஃபார்ம் டெஸ்ட் வந்து எடுக்க போகிறோம். இதில் வந்து இது வந்து ஃபீக்கல் பொல்யூஷனாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது தான். இப்போ நம்ம தண்ணியை மொண்டு ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 24 மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது கருப்பு கலரில் இருந்துச்சுன்னா இந்த ஃபீக்கல் காலிஃபார்ம் இருக்குது, அது குடிக்கக்கூடாது, அந்த பொல்யூஷன் கலந்து இருக்கும். அது அதே கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இது ஊற்றலாம். ஓகே, ஊற்றிடலாம் தண்ணியை. ஓப்பன் பண்ணி டக்குன்னு அந்த லைன் வரையும் ஊற்றணும். அந்த லைனை பார்த்துக்கணும். லைன் 1 பக்கம் இருக்கா? இல்லை சார். அந்த லைன் வரையும் ஊற்றிட்டியா? டைட்டாக மூடிடு. சொல்லு, இப்போ என்ன செய்யணும்? இது வந்து ஒரு 24 மேலே அப்படியே வச்சிடணும். அது வந்து கருப்பு கலரில் ஆச்சுன்னா அது வந்து கெட்ட தண்ணியா, அது வந்து காலிஃபார்ம் ஃபீக்கல் பொல்யூஷன் கலந்துருக்கு, அது வந்து குடிக்கக்கூடாது, மனுஷங்களுக்கு ஆபத்து. இல்லை அது இதே கலரில் இருந்துச்சுன்னா அது நல்ல தண்ணி தான். நம்ம வந்து டிடிஎஸ் பார்க்க போகிறோம். டிடிஎஸ் வந்து டோட்டல் டிசால்வ்டு சாலிட். இது வந்து டிடிஎஸ் மீட்டர். இது ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இருக்குல்ல ஆன் ஆஃப் பட்டனு, இது வந்து இதை ஆன் பண்ணிட்டோமா இப்போ வந்து தண்ணியில் விட்டு அது எவ்வளோ நம்பருக்கு அடுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே ஹோல்டுன்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை அழுத்தேன். அப்படி கொண்டா, மேலே கொண்டா. அது அப்படியே காட்டு, என் நம்பரை காட்டுது. 3 காட்டுது. 3 இல்லையா? 3 காட்டுது, ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹோல்டு வந்து இப்போ திருப்பி வை. இது 102. தப்பு பண்ணிட்டோம். என்னது தப்பு பண்ணிட்டோம். தப்பு இல்லை, அங்கே தண்ணி இதில் காட்டாத. 102 காட்டுது. 102 காட்டுது. தண்ணியை குடிக்கணும்னா அதுக்கு 500 இல்லைன்னா 2000க்குள்ள இருக்கணும். ஆனால் இது 500 2000 300 வரேன். 50லேருந்து 300க்குள்ள இருக்கணும். இது கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இப்போ நம்ம வந்து ஹார்ட்னஸ் டெஸ்ட் எடுக்க போகிறோம். இந்த ஹார்ட்னஸ் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு 2 டின் எடுத்துப்போம்.
டெஸ்ட் டியூப் எடுத்து அதில் கொஞ்சம் சாம்பிள் எடுத்து கரெக்டாக வந்து 5 ml ஊற்றணும். பெட்டிக்கு வெளியே கரெக்டாக பெட்டிக்கு வெளியே வச்சு பெட்டியில் ஊற்றாத அளவுக்கு அதுலேயும் 5 ml கரெக்டாக லைன் இருக்கிற வரையும் போர்டுக்கு வரையும் வச்சுக்கணும். 5 ml எடுத்து வச்சிட்டோம். ம் அடுத்து பஃபர் சொல்யூஷன் எடுத்து ம் ம் எடுத்து எத்தனை ட்ராப்பு? 2 டிராப் போடணும். 2 டிராப் போட்டாச்சு. போட்டு லேசாக கலக்கி அப்படியே கூட விட்டுரு. போதும். லேசாக கலக்கிட்டு ஆட் பிஞ்ச் ஆஃப் எரிக்ரோம் பிளாக் டீ பவுடர். எரிக்ராம் பிளாக் டீ பவுடர் எடுத்துக்கிட்டோம். எரிக்ராம் பிளாக் டீ பவுடர் எடுத்துக்கிட்டோம். வந்து லைட்டாக போடணும், ஒரு பிஞ்ச் போடணும். என்ன மாறும்? மாறும்போது வைன் ரெட் கலர் கலக்கு. அப்புறம் பிங்க் கலர் மாறுதா? பிங்கா மாறுதா? இன்னும் கொஞ்சம் போட்டு போயிட்டு கொஞ்சம் போடு. போதும். போட்டு காட்டு. ப்ளூ கலர்ல ஒரு காட்டு. இப்போ மாறுது. இந்த மாதிரி வைன் ரெட் அந்த கலரில் மாறினோடனே அது ரெடியாக வச்சுட்டு ஓரமாக வச்சுட்டு ஒரு சிரஞ்சில் EDTA வந்து ஒரு சிரஞ்சில் எடுக்க போகிறோம். ஆமாம், அது ரெண்டு எடுத்து எட்டே வச்சுருங்கடா. அது இல்லை, அது பக்கத்தில் வை. அந்த வைன் ரெட் பக்கத்தில் வை. இதை கிட்ட வச்சுக்க. தேவையில்லாத எப்போதும் எட்ட வச்சிடணும். பபுள் இருக்காம பார்த்துக்க. பபுள் இருக்கா இல்லையா? வைக்கா இல்லையா? ஓகே. ஒரு ட்ராப்பாக ஊற்றி ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு லேசாக குலுக்கு. எந்த கை வாட்டமோ அந்த கையில் வச்சுக்க. ஒரு ட்ராப் போடு, குலுக்கு. டார்க்காக மாறும், ப்ளூவாக மாறும். ஒரு ட்ராப்பாக போடு. செமரிட்டாக போடு. சூப்பர். அப்போ போதிட்டு ஏன் அந்த ப்ளூ கலருக்கு அதுக்கு வந்துருச்சு பாரு. செமையா காட்டுறா பாருங்க. காட்டுற அப்படின்னு இல்லை, கை ஆட்டாத. ஓகே. இரு. ஓகே. அப்படியே நீ ஆடாத அப்படியே. சூப்பர். என்னவா மாதிரி இருக்குதா? ப்ளூ கலர்ல மாதிரி இருக்குது. டார்க் ப்ளூ. கம்னா அப்படி அசையாம இல்ல. எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன். எவ்வளவு இருக்குன்னு பாரு. இது வரைக்கும் இருக்கிற மாதிரி காட்டுது சார். காட்டு. லைட்டா போட்டுருக்கேன். இது வரைக்கும் இல்லடா, இப்படிதான் சார் காட்டுது. ஒரு 8 காலி இல்லடா, 0.9 கை காட்டுது. இது வரைக்கும் தான் 1 ml இல்ல. 0.9 இது இப்படி நான் எனக்கு நம்பர் தெரியணும். அப்படியே இப்படி காட்டு. 0.9 கிட்ட இருக்குது. அப்படியே இப்படி. சரி போன நீ இந்த இல்லை இதுல ஏறி
அந்த இது எடுத்து டெஸ்ட் பேப்பர் இங்க சார் இங்கே போட்டு இங்கே டெஸ்ட் பேப்பர் இந்த டியூப் பேப்பர் இங்கே அங்கே போட்டுருவேன் இதுக்கு 0.9 எழுதிக்க 0.9 எழுதிக்க ஓகே கீழே அந்த கால்குலேஷன் இருக்குல்ல அதில் தான் நம்ம வந்து போட போகிறோம் நம்ம இதுல சார் அது வரைக்கும் பாரு கால்குலேஷன் அது பாரு கால்குலேஷன் ஹார்ட்னஸ் milligram per liter as calcium carbonate is equal to milligram of EDTA used into 400 எவ்வளோ யூஸ்டு 0.1 தான் யூஸ்டு 0.1 0.1 யூஸ்டு ஆமாம் 0.1 ml தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மீதி அப்படியே இருக்குல்ல இதில் எஸ் சார் இல்லை எஸ் ஒரு எம்எல் எடுத்தோம் அதில் 0.1 ml உனக்கு வந்து கலர் மாறிடுது எஸ் இல்லை அதனால் 0.1 தான் அந்த 0.1ஆல் அதை நான் 400 பெருக்கணுமா அதுதான் அது 0.1 into 400 என்ன 14 போடு 40 போடு 400 is equal to 40 40 இதுதான் வந்து உனக்கு வேல்யூ வேல்யூ சரியா இப்போ நம்ம வந்து டர்பிடிட்டி டெஸ்ட் பண்ண போகிறோம் டர்பிடிட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்காக 2 லாங் சைஸ் டின் எடுத்திருக்கோம் இதில் வந்து வாட்டரோட சாம்பிள் வந்து ஓட்டு போகிறோம் இதில் என்னன்னா ப்ளஸ் மார்க் இருக்கா ப்ளஸ் மார்க் ரைட் இந்த ப்ளஸ் மார்க்கு வந்து நம்ம இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இதில் தண்ணி ஊற்றும் போது ப்ளஸ் மார்க் வந்து ஒரு நிலையில் வந்து வேனிஷ் ஆகிடும் மறைஞ்சிடும் அது எங்க வச்சு பார்க்கணும் கீழே என்ன இருக்கணும் கீழே வந்து ஒரு ஒயிட் பேப்பர் இருக்கணும் ஏன் ஒயிட் பேப்பர் ஏன்னா அப்பதான் வந்து அந்த ப்ளஸ் சிம்பிள் தெரியும் அப்போ கரெக்டாக பண்ண முடியும் ஓகே ஒயிட் பேப்பர் வச்சிருக்கிறேன் then you will be doing this okay come on இப்போ வந்து தண்ணி வந்து சாம்பிள் அதில் பார்த்துக்கிட்டே ஊற்றணும் பாரு கொஞ்சம் நிறுத்தி இப்போ பாரு கொஞ்சம் கலங்கமா இருக்கு ஃபுல்லாக மாறிட்டோம் காட்டு எனக்கு கிட்ட காட்டு அப்படி நேரம் வை இரு நான் பிடிச்சிக்கிறேன் தெரியல தெரியல நீ ஆல்சோ தெரியலையே இரு ஒரு நிமிஷம் நீ வந்து பாடுற தெரியுதான் பாரு லைட்டா கலங்கமா இருக்கு தெரியும் சார் தெரியுதா லைட்டா கலங்கமா அப்போ இன்னும் கொஞ்சம் ஊத்து பாரு கொஞ்சம் ஊத்திட்டே இருக்காத இன்னும் கொஞ்சம் லைட்டா தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பாருங்க ஐ திங்க் நம்ம வந்து கரெக்டான அந்த இது வரும்போதே வந்துச்சு இப்போ தெரியல சார் நிறைய ஊற்றக்கூடாது ஒரு ட்ராப்பே பெருசாக தெரியும் கரெக்டு சுத்தமாக மறைஞ்சு போச்சுடா இப்போதான் சார் வந்துச்சு அதான் மேலே வந்துருச்சு ஓகே எனிவே ஓகே அந்த அந்த லென்த் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம் 25 ml 25 ml 25 கிட்ட வந்திருக்குல்ல இப்போ 24 இருக்கு சார் 25 இருக்கு 100 கடந்து 50 கடந்து 25 வந்து டச் பண்ண வருது இல்லையா சார் ஸோ மேபி தட் வி நீட் டு கால்குலேட் கட்டு ஒரு அது இப்படி மேலே பொடி ஏன்னா அந்த வேல்யூ வந்து நம்ம கிராஃப் ஷீட் வச்சு பார்க்கலாம் அப்படியே இரு ஓகே குட்
ஸ்ரீராம் பாரு, அதை ஹோல்டு பண்ணு. சுத்தமா தெரியல. பாரு. ஏய், நீ பார்க்குற மாட்டேன். ஓகே, குட். கவி, சார், என்ன டெஸ்ட் இது? டர்பிடிட்டி டெஸ்ட். எப்படி செய்யறது? இது நம்ம வந்து தண்ணி ஊற்றுவோம் சார். ஆ, இன்னைக்கு அடியில் வந்து ஒரு ப்ளஸ் மார்க் இருக்கும். ஆ. அந்த ப்ளஸ் மார்க் இது என்ன ஒரே டியூபா? இல்லை சார், 2 டியூப் ஆ, ஆ. 2 சேர்ப்போம். ம், இதில் வந்து தண்ணி ஊற்றுவோம். அது ப்ளஸ் இருக்குல்ல, ம், ம், தண்ணி நம்ம எவ்வளோ ஊற்ற ம், அது வந்து ப்ளஸ் எப்போ மாறிடுதோ அதை நிறுத்திக்கிட்டும் ம், அதோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ம். டர்பிடிட்டி வேல்யூ. டர்பிடிட்டி. ஓகே, ஓகே, குட். ஓகே சார். நிறுத்திடா. கவி, சார், என்ன டெஸ்ட் பண்ண போற? குளோரைட் டெஸ்ட். குளோரைட் டெஸ்ட். இது என்ன ஏரி இது? இது வந்து உஸ்டரி. உஸ்டேரி டெஸ்ட். ஓகே. ம். என்ன செய்ய போற ஃபர்ஸ்ட்? அதில் வந்து ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கணும். அது வந்து 5 ml தண்ணி. சாம்பிள் தண்ணி கொடுங்க. ம், ம், சாம்பிள் வாட்டர். ம், ம். பொறுமையா ஊத்து, பொறுமையா ஊத்து. ஓகே. அதுக்கப்புறம் அதில் 1 or 2 drops ஆஃப் பொட்டாசியம். சொல்லு. பொட்டாசியம் குரோமேட். குரோமைட். பொறுமையா ஊத்து. 2 டிராப் ஊற்றணும். அப்புறம் அப்புறம் சில்வர் நைட்ரேட் வந்து ஒரு சிரஞ்சில் எடுத்துக்கிறீங்களா? சார், சில்வர் நைட்ரேட் வந்து ஒரு சிரிஞ்சில் ஃபுல்லாக எடுத்துக்கணும். பபுள்ஸ் இருக்கக்கூடாது. பபிள்ஸ் வந்து இது பண்ணுறேன். வதரு ஃபுல்லாக 1 ml எடுக்கணும். பபிள்ஸ் இருக்குன்னு பாரு. பபிள்ஸ்ல இருந்தா ஓகே. பபிள்ஸ் இல்லை. ஒரு ட்ராப் வந்து இந்த கையில் எடுத்து நீ இவன்ட்ட கூட ஒரு ட்ராப்பா நீ போடுறாடி. நீ ஒரு ட்ராப்பா ஊற்று, ஒரு ட்ராப் கலக்கட்டும். ஒரு டிராப் ஊத்துறா. கலர் மாறுதா? எஸ் சார். என்ன கலர் வருது? லைட் கிரீன் வரும். லெமன் ஜூஸ் கலர். லெமன் ஜூஸ் கலர் வருதா? அது கிராஜுவலி ஊற்றினோம்னாக்கா இந்த பிரிக் ரெட் கலர் வரும், செங்கல் கலரில் வரும். ஓகே, அது வரைக்கும் பண்ணணுமா சார்? Sucking the nitrate drop by drop on shake the drop continues brick red color. இன்னொரு ட்ராப் ஊத்து. ஒரு ட்ராப் ஊத்து. மாறுது. ம், நல்ல கலக்கு. ம், இன்னொரு ட்ராப்பு. அந்த பழுப்பு கலர் வருது இல்லை? நல்ல கலக்கு. பொறுமை. ஆமா, அது வருது. அது காட்டுறா. ஓ, நீ அது ஒரு டிராப் ஊதுனோடனே மெலிசா வருது, லைன் வருது. அதை எனக்கு காட்டேன். நேரா அந்த இதுல இருக்கு ஊத்துறா. அதுல ஊத்து. அப்படியே கலக்கு. இருறா நம்ம ஊற்றக்கூடாது. கலக்கு. ஒரு டிராப் வந்து கம்ப்ளீட் எல்லாத்தையும் மாற்றி விட்டுரும். கலக்கட்டும். இன்னொரு டிராப் ஊற்று. ஒரு டிராப் தான் ஊற்றணும்.
வருது வருது. ஒரு ட்ராப் ஊற்று. ஆ ஆ நல்லா கலக்கு. நல்லா கலக்கு. ம் நிறுத்து 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 நிறுத்தி ஊற்று. மறைக்காத, கையை மறைக்காத. ஆ ம் ம் இன்னொரு ட்ராப் ஊற்று. ஆட்டாத. ம் இன்னும் கொஞ்சம் ஊற்று. ம் போதும் போதும். அப்படியே அப்படியே இரு, அப்படியே இரு. ம் கலக்கு. அது கீழே எல்லாம் ஊற்றுது. ம் அப்படியே இரு, அப்படியே இரு. ம் கலக்கு. ம் ஓகே போதும். எவ்வளோ இருக்குது இன்னும்? அதில் எவ்வளோ இருக்குது? காட்டு காட்டு ரீடிங். ஆ கிடையாது. 0.1 கிடையாது, 2. 0.25. 0.25 இப்படி